அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடன் கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவுல நம்ம டிஎன்பிசி மேக்ஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்ட் 3 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 பார்ட் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த பார்ட் 3ல வந்து நம்ம காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். பார்ட் 2ல வந்து நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி எப்படி கணக்கிடலாம் நம்ம வந்து பார்த்தோம். அதுல 2-3 டைப் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம். இப்ப காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது எப்படி போடலாம்? ஓகேங்களா? சோ பார்க்கலாம். டைரக்டா சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 20% வட்டி விகிதத்தில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்ன? சோ காலாண்டு வட்டி கேட்கறாங்கனாலே மேக்சிமம் மந்த் தான் கொடுப்பாங்க, இயரா கொடுக்க மாட்டாங்க. இயரா கொடுத்தாலுமே வந்து 1 இயர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா 2 இயர்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து என்னோட வேல்யூ வந்து 8 வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மந்த்தா தான் மேக்சிமம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பி வேல்யூ என்னது நமக்கு 16,000. ஓகே, அடுத்தது ஆரோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நமக்கு 20%. ஓகே, என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 9 மந்த், 9 மாதங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? சேஞ்ச் பண்ணுமா? என்ன சேஞ்ச் பண்ணோம்? நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் என்னோட வேல்யூ, அதாவது ஆரோட வேல்யூ என்னோட வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்? நார்மலா மாத்தணும், ஆண்டு வட்டிக்கா மாத்திக்கணும். மாத்திட்டு நம்ம எப்பவும் போல போடுறது தான். நம்ம அரையாண்டுக்கு ஃபார்முலா ஃபாலோ பண்ணோம்ல, அதே தான். அரையாண்டுக்கு பண்ணும்போது நம்ம பெருக்கல் 2 போட்டோம். இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா வகுத்தல் 2 போட்டிருப்போம். அதே தான் இங்கேயும். இப்போ பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. இது என்ன பண்ணும்? 20 டிவைடட் பை 4. ஏன் 4 தடவை போடுறோம்? ஏன் 4ஆல டிவைட் பண்றோம்? காலாண்டு அப்படிங்கும் போது ஒரு வருஷத்துல எத்தனை காலாண்டு இருக்கும்? 4 காலாண்டு இருக்கும். அதனால 4ஆல நம்ம டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணா அது வந்து நமக்கு என்ன ஆயிடும்? ஒரு ஆண்டுக்குங்க மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப 4ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் நமக்கு? 5. அப்ப நமக்கு 5% அப்படின்னு தான் நம்ம சம்ல எடுத்துக்கணும். ஆரோட வேல்யூ 5% எடுத்துக்கணும். ஓகே, என்னோட வேல்யூ பாருங்க 9 மாதம். அப்ப 9 மாதம் அப்படிங்கும் போது ஒவ்வொரு காலாண்டு என்ன அர்த்தப்பா? 3 மாசம் சேர்ந்துதான் காலாண்டு. அப்ப எத்தனை 3 மாசம் இதுல இருக்கும்? 3 மாசம் இருக்கும். அப்ப என்னோட வேல்யூ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்? நம்ம என்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கணும். காலாண்டுன்னு என்னப்பா? 3 மாசம் சேர்ந்து 3 மாசம் தானே காலாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப 9 மாதத்துல மொத்தம் எத்தனை 3 மாசம் இருக்கு? 3. அப்ப என்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான் சம்மு. அப்ப நமக்கு பி வேல்யூ வந்து 16,000, ஆரோட வேல்யூ 5%, என்னோட வேல்யூ 3. நம்ம எப்ப போல ஆஸ் யூஷுவல் நம்ம என்னது நம்ம கண்டுபிடிப்போம் பாத்தீங்களா? ஆன்சரு அதே ஃபார்மேட் தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மல் கூட்டு வட்டிக்கு நம்ம கண்டுபிடிப்போம்ல, ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம கண்டுபிடிப்போம்ல, அதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அசல் எடுத்து எழுதிக்கிட்டேன். 16,000 இன்ட்டு 5%. 5% என்னது? ஆரோட வேல்யூ 5% என்ன அர்த்தம்? 105. அப்ப 105/100. ஏன்னா அதோட 100 ஆட் பண்ணிக்கணுமா? 105/100 எத்தனை டைம் போடணும்? 3 டைம். அப்ப 105/100 இன்ட்டு 105/100. ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம கேன்சல் பண்ணலாமா? இது 5ஆல போட்டா என்ன வரும் நமக்கு? 25 100 21 5 105. இதுவும் அதே தான். 20 21 20 21. ஓகே, வேற எல்லாம் அடிச்சு போடலாம். இங்க பாருங்க, இந்த 0க்கும் இந்த 0 இந்த 0 மொத்தம் 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, இங்க பாருங்க 2 2 4 4 2 8. அந்த 8ங்கும் போது இந்த இடத்துல என்ன வரும்? எல்லா 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 8. அப்ப இந்த 16ல எத்தனை 8 இருக்கு? 2 8 16. ஓகே, அப்ப மீதி என்னது நமக்கு? 2 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21. இது மல்டிப்ளை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பார்க்கலாமா? நீங்களே பண்ணுங்க, கால்குலேட்டர்ல நான் போட்டு வச்சிருக்கேன். என்னது? 2 ஏன்னா நான் மல்டிப்ளை பண்ண டைம் ஆகும். 2 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21 18,522. இது நீங்களே மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? 18,522. ஸோ நமக்கு என்னது? மொத்த தொகை வந்து நமக்கு கிடைச்சிருச்சு 18,522. கடைசி என்ன பண்ணணும்? நம்ம அசல கழிக்கணும். ஏன்னா கேள்வி என்ன நமக்கு? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்ப அசல் நம்ம என்ன பண்ணணும்? கழிச்சுக்கணும். அப்ப அசல் எவ்வளவு நமக்கு? அசல் 16,000. ஓகேங்களா? 16,000. அதுல இருந்து நம்ம 18,000 மொத்த தொகையிலிருந்து அசல் கழிச்சுக்கணும்.
மொத்த தொகை 18,522 இருந்து 16,000 கழிக்கணும். அசல் மதிப்பை கழிச்சோம்னா 2 இதுவும் 2 5 2 2522 பாருங்க. 2522 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எப்பவும் போல கண்டுபிடிக்கிறது தான் ஒரே ஸ்டெப் இதுதான். இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். காலாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 ஸ்டெப் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 4ஆல டிவைட் பண்ணோம் 6ஓட வேல்யூவை. என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணோம், 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இன்கேஸ் இயரா 4ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இயரா கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 9 மந்த் கொடுக்காம 2 வருடம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா n = 2 இயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும், 2 × 4 8ன்னு எழுதிக்கணும். அப்ப 8 டைம்ஸ் நம்ம போடுற மாதிரி வரும். பட் மேக்சிமம் இயரா கொடுக்காம மந்தா தான் கொடுப்பாங்க. அப்படி இயரா கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணணும். எதால 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இன்கேஸ் இயரா கொடுத்துருந்தாங்கன்னா மந்தா கொடுக்கறதுனால நம்ம இப்படி இதுக்குள்ளே சிம்பிள் நாமளே யூகிச்சே போட்டுக்கலாம். மந்தா கொடுக்கும்போது 3 மாசத்துக்கு எத்தனை 3 மாசம் இருக்குன்னு பார்த்தா அதான் என்னோட வேல்யூ. கிளியரா புரிஞ்சுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த அடிச்சு போறதுல வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் பிகினர்ஸ்க்கு வந்து அடிச்சு போறதுல கன்ஃபியூஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா கேளுங்க. அடிச்சு போறதை எப்படி ஈஸியாக கற்றுக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ண தான் கற்றுக்க முடியும். ஒரு சிம்பிளாக என்ன நம்ம வந்து வச்சுக்கணும், சின்ன சின்ன நம்பரில் அடிச்சு போட்டு பழகிக்கணும், அவ்வளோதான். 2ஆல 3ஆல அதிகபட்சம் 4ஆல அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அடிச்சு போடணும். நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக வரும். அந்த அடிச்சு போகிறது அது இந்த டெசிமல் பாயிண்ட் வச்சு அடிச்சு போகிறது எப்படி அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறீங்க. நான் செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ வேணால் நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். நான் இந்த டெசிமல் பாயிண்டாக வரும்போது எப்படி அடிச்சு போடலாம் ஈஸியாக அப்படிங்கிறதெல்லாம். கிளியரா புரிஞ்சுங்களா? ஓகே, அவ்வளோதான். நான் பேசிக் மேக்ஸ்னே வேணால் தனியாக ஒரு வீடியோ பற்றி நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ முடிஞ்சு ஃபர்ஸ்ட் செம். ஸோ செகண்ட் செம் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, செகண்ட் செம் பாருங்க. ரூபாய் 15,625க்கு 9 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 16% வட்டி விகிதத்தில் காலாண்டு அடிப்படையில் கூட்டு வட்டி கணக்கிடுக. ஸோ நமக்கு வந்து பாருங்க பி மதிப்பு எவ்வளவு, நமக்கு 15,625. ஓகே, வேற என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 16%. ஓகே, அடுத்தது காலாண்டுக்கு ஒரு முறை. அப்ப என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 9 மாதம் கொடுத்துருக்காங்க. இதுவும் 9 மாதம் தான். இல்லை டிஎன்பிசியில் கேட்ட கேள்விப்பா, டிஎன்பிசியில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ காலாண்டுக்கு ஒரு முறை தானே, சம் என்னது நமக்கு, காலாண்டுக்கு ஒரு முறை. கிளியரா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து 4ஆல டிவைட் பண்ணுமா, அப்போ 16/4, அப்போ 4%. கிளியரா? 9 மாதங்கும் போது 3 மந்த், 3 மாதம். ஸோ போன சம் மாதிரி தான், ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா போன சம்ல நமக்கு வந்து 20% கொடுத்துருந்தாங்க, இப்போ 16%, ஓகேங்களா? பட் மாதங்கிறது சேம் தான். அப்போ நமக்கு என்னது, அசல் மதிப்பு 15,625, ஆர் மதிப்பு 4%, என்னோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா 3 மந்த். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணணும், 15,625 இன்ட்டு, ஓகேங்களா, 4%னா என்ன அர்த்தம், நமக்கு 104/100 இன்ட்டு 104, சரி 3 மாதம்னு எடுத்துக்கூடாது, என்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்போ 104/100 இன்ட்டு 104/100. ஓகேங்களா? இது எப்போ போல அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நானே அடிச்சு போட்டுட்டா. ஓகே, நான் பாருங்க, நான் பொறுமையாவே உங்களுக்கு அடிச்சு போட்டு காட்டுறேன் பாருங்க அதை, ஓகேங்களா? இப்ப 4ஆல் அடிச்சு போடலாமா, 25/4 100, ஓகேங்களா? இது பாருங்க 2 நாள் 8, மீதி 2, 6 நாள் 24, 26. ஏன்னா ஏன் இது நான் டைரக்டா இந்த ரெண்டையும் அடிக்கிறேன்னா, இதே மாதிரி தான் இந்த 3 ரெண்டுமே இருக்கு. அதனால ஒரே தான் நான் ஃபர்ஸ்ட் இங்க அடிச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா இங்க 0 வந்துச்சுன்னா 0 அடிப்பேன், 0 இல்லாதனால நான் இப்படி அடிச்சுக்கிறேன். அடுத்து இது அதே தான், 25 26, 25 26. கிளியரா? ஒரே மாதிரி இருக்கனால அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி அடிச்சுட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த 25 இங்க 26 அடிக்க முடியாது, நம்ம இதுல இருந்தா இதை அடிச்சு போட முடியும். பாருங்க, ஓர் 25 25 அடிப்படும். ஏன்னா பாருங்க 625 முடியறதுனால ஓர் 25. இப்போ இதுல பாருங்க 15 வந்து அடிபடாது. அப்ப 156, 3 டிஜிட் எடுத்துக்கணும்.
ஏன்னா 15ங்கிறது 25 அடிக்க முடியாது இல்ல. அப்ப இன்னொரு டிஜிட் சேர்த்துக்கணும். 156. 156ல எத்தனை 25 இருக்கு? 4 25 100, 5 25 125, 6 25 150. அப்ப 6 25 150, மீதி 6. ஏன்னா 156 இல்ல, மீதி 6. மீதி 6 இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன ஆகும்? 62 மாறும். பாருங்க, ஆல்ரெடி 2 இருக்கா? 6ங்கும் போது 62 ஆகும். 62ல எத்தனை இருக்கு? 2 25 50, 2 டைம். மீதி 12. அப்ப இங்க 5 இருக்கு. 5க்கு பக்கத்துல 12 வரும்போது என்ன ஆயிரும்? 125 மாறிடும். அப்ப 125ல எத்தனை 5 இருக்கு? எத்தனை 25 இருக்கு? 5 25 125. அப்ப 625. கிளியரா? புரிஞ்சுங்களா? அப்ப ஒரு 25 25, இது 625 5 15625. ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க 625 இங்க 25 25 அப்படியே கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? பாருங்க, ஒரு 25 25 25 625, இந்த 25க்கு இந்த 25க்கு கேன்சல் ஆயிடும். அதனால நான் ஒரே தான் அடிச்சிட்டேன். மீதி என்ன வேல்யூ இருக்கு? 26 × 26 × 26. ஓகேங்களா? எத்தனை? 26 × 26 × 26. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இதை போட்டா நான் கால்குலேஷன்ல என்ன பெருக்குன்னா பெருசா வரும். 26 26 சாரி 26 × 26 × 26. நீங்க கால்குலேட்டர்ல போடாதீங்க, நீங்க போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? 17,576. எத்தனை? 17,576. 17,576. ஓகே, இப்ப பாருங்க, நாங்க எழுதியிருக்கேன் ஆன்சரு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அசலை கழிக்கணுமா? அசல் எவ்வளவு நமக்கு? ஃபர்ஸ்ட் எழுதுறதுனா 17,576ஓட அசல் 15,625. கழிக்கணுமா? கழிங்க. 6ல் 5 போச்சுன்னா 1, 7ல் 2 போச்சுன்னா 5, 5ல் 6 போகுமா? போகாது. அப்ப 15ன்னு மாறிடும், இந்த பக்கம் 6ன்னு மாறிடும். 6 15ல் 6னா 9, 6ல் 5 போச்சுன்னா 1, 1951. கரெக்டா? $17,600. ஓகே, இங்க இருக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி, 1951. ஓகேங்களா? எங்கடா இங்க நான் ஆப்ஷன் டில 50 கொடுத்துருக்கேன்னு பாக்குறேன். ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க, 1951. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. இது நமக்கு என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ புரிஞ்சுங்களா? காலாண்டுக்கு ஒரு முறை கேட்டா எப்படி போடணும் தெரிஞ்சிருச்சா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். காலாண்டுக்கு ஒரு முறையும் அரையாண்டுக்கு ஒரு முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். இதுக்கான மாடல் சம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் இந்த தடவை எடுத்துட்டு வரல, அடுத்த பார்ட்ல வரும்போது காலாண்டு சம் நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? பிராக்டிஸ் நான் கொடுக்குறேன். ஏன்னா அரையாண்டு சம் நிறைய இருந்துச்சு. காலாண்டு சம் வந்து பார்த்தோன்னா தேடி பார்த்தேன், ரொம்ப இல்லை. ஓகேங்களா? இருந்த 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு நான் வந்து நடத்திட்டேன். நீங்க ஏதாவது சம் இருந்துச்சுன்னா போட்டு பாருங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கேட்டுங்க, ஒரே ஒரு சம் மட்டும் இருக்கும். அந்த சம் என் கண்ணுக்கு படல, நான் உங்களுக்கு அதை வந்து நான் அனுப்புறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா டேரக்டா 2 கொடுத்துருப்பாங்க. என்னோட வேல்யூ டேரக்டா 2 கொடுத்துருப்பாங்க. 2னா என்ன அர்த்தம்? என்னோட வேல்யூ 2 இயர்ஸ் 2 இயர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, 2 ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. அந்த சம் நான் வந்து எடுத்துட்டு வரேன். நான் போன வருஷம் நடத்தினேன், ஒரு வீடியோல நான் நடத்தினேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வீடியோல. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். ஓகேங்களா? 2 இயர்ஸ்ன்னு இருக்கும். அப்போ 2 இயர்ஸ்னா என்ன அர்த்தம்? 2 × 4 8ன்னு எடுத்துக்கணும். அப்ப என்னோட வேல்யூ 8ன்னு எடுத்துக்கணும். அப்ப என்னோட வேல்யூ 8ன்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட 8 டைம் நம்ம போடணும். 8 டைம் போடும்போது நம்ம அது எப்படி வரும்னா 101/100 அப்படிங்கிறதா, அந்த மாதிரி தான் வரும். நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? பட் 8 டைம் போடணும். அது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அது வந்து அந்த ஆன்சர் மனப்பாடம் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். வேற வழி இல்லை அந்த சம்முக்கு மட்டும். ஏன்னா அவ்வளோ வந்து நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டு உட்காந்து இருக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா டெசிமல் பாயிண்டா வரும், அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு தோராயமாக தான் அந்த ஆன்சர் நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்குமே தவிர எக்ஸாக்டா நம்ம பெருக்கி போட்டு ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஒரே ஒரு சம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த சம்மு மட்டும் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த சம்மு வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா எடுத்துட்டு வரேன், அடுத்த பார்ட்ல எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ வேற ஒன்றும் கிடையாது. இப்போ காலாண்டு புரிஞ்சுங்களா? அரையாண்டு முடிச்சிட்டோம், காலாண்டு முடிச்சிட்டோம். இதுல 2-3 சம் நம்ம வந்து பார்த்தோன்னா வேற மாடல் கொண்டு வரலாம்னு பார்த்தேன். பட் காலாண்டுங்கிறது தனியாவே இருக்கட்டும், அரையாண்டு தனியாவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் தனித்தனியாவே நடத்துறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது எப்படி,
சம்மில் வந்து பார்த்தோன்னா எல்லாம் கொடுத்துருவாங்க, கூட்டு வட்டிலாம் கொடுத்துருவாங்க. வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது எப்படி, அசல் கண்டுபிடிக்கிறது எப்படி, ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இயர்ஸ் ஆண்டு கண்டுபிடிக்கிறது எப்படி, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். இது எல்லாமே தான் டிஎன்பிசியில் கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோ பதில் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே டைரக்ட் மெத்தடும் இருக்கு, இன்டைரக்ட் மெத்தடும் இருக்கு. டைரக்ட் மெத்தட் நம்ம கொஞ்சம் சுத்து வளைச்சு நம்ம போற மாதிரி இருக்கும். இன்டைரக்ட் மெத்தட் நான் சொல்ற மெத்தட்ல போட்டா ரொம்ப ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோ பதில பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோர் பகலிருந்து உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.